சத்து கம்மியா இருக்கு மாதாஜி இன்னைக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப கேக்குதுங்களா? இல்ல இப்போ ரொம்ப சத்து கம்மியா இருக்கு இன்னைக்கு. ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குங்களா? ஆட்கள் சொல்றீங்களா ஜாயின் பண்ணது கிளாஸ்ல? அது ஒவ்வொருத்தரோட நாள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பகவானோட அனுகிரகத்துல நம்ம கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. ரொம்ப சந்தோஷம். வர்றது வர்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமை இல்லையா? தேங்க்ஸ் பிரபு. இப்ப நம்ம 2014 சொல்ல வர 2வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகத்துக்கு போலாம். யாராவது படிக்க விரும்புனா ஸ்லோகத்தை படிங்க, இல்லைன்னா மொழிபெயர்ப்பு படிங்க. சொல்லுங்க பிரபு. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? சரி சரி சரி, பரவாயில்ல, கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும். கண்டிப்பா கண்டிப்பா. வேற யாராவது படிக்க விரும்புறீங்களா? தன்யவாத் பிரபு. வேற யாராவது படிக்க விரும்புறீங்களா? மாதாஜி நானே படிக்கட்டும்? தாராளமா படிங்க மாதாஜி. யாருன்னா படிக்கிறதுன்னா படிக்கட்டும் மாதாஜி. யாராவது படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க. அப்படி யாருமே சொல்லலைன்னா நீங்க படிங்க மாதாஜி. படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. 2.14. மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண துக்கததா ஆகமா பாயினோ நித்யாஸ் தாம் ஸ்திதி சஸ்த பாரத. குந்தியின் மகனே, இன்பத் துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதை போன்றதாகும். புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பாரத குல தோன்றலே, இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். பொருளுரை: கடமையை முறையாக செயலாற்றுகையில் நிலையற்ற இன்பத் துன்பங்கள் தோன்றி மறைவதை பொறுத்து கொள்ள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத நியதிப்படி ஒருவன் மார்கழி தை மாதத்திலும் அதிகாலையில் நீராடுதல் அவசியம். அச்சமயத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் போதிலும் மத நியமங்களை கடைபிடிப்பவன் அதிகமாக குளிப்பதற்கு தயங்குவதில்லை. அதுபோல கோடையின் வெப்பம் மிகுந்த காலமான சித்திரை வைகாசி மாதங்களிலும் சமையலறையில் நுழைந்து சமைப்பதற்கு பெண் தயங்குவதில்லை. பருவகால ஔசௌரியங்களுக்கு இடையிலும் தனது கடமையை ஒருவன் செய்தாக வேண்டும். அதுபோல சத்திரியனின் தர்மம் போரிடுதல் என்பதால் உறவினர் அல்லது நண்பருடன் போரிட வேண்டியிருப்பினும் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து அவன் பிறழக்கூடாது. ஞானத்தின் தளத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்கு ஒருவன் தர்மத்தின் சட்ட திட்டங்களை பின்பற்றியே ஆக வேண்டும். ஏனெனில் ஞானத்தினாலும் பக்தியினாலும் மட்டுமே மாயையின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியும். அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட 2 பெயர்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. கௌந்தேய என்றழைப்பது தாயின் வழியில் அவனுக்கு இருந்த இரத்த சம்பந்தம். பாரதா என்றழைப்பது தந்தை வழியில் அவனுக்கு இருக்கும் பெரும் சிறப்பையும் குறிக்கின்றது. இரு வழியிலும் அவன் மிகச்சிறந்த குலப்பெருமை உடையவன். அத்தகைய குலப்பெருமை கடமையை ஒழுங்காக நிறைவேற்றும் பொறுப்பை கொடுக்கின்றது. எனவே அவனால் போரை புறக்கணிக்கவே முடியாது. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி, அழகா படிச்சீங்க. இப்ப இந்த ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல ஒவ்வொரு ஸ்லோகம் முக்கியம்தான். பகவத்கீதையில எல்லா ஸ்லோகங்களுமே முக்கியம்தான். நாளைக்கு 2வது அத்தியாயத்தோட மகிமைக்கு ஒரு கதையை சொல்றேன். இப்ப இந்த ஸ்லோகத்தோட விளக்கத்தை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய, அதாவது நம்ம ஒரு விஷயம் மாறி மாறி வரும் துவந்தங்கள். இந்த நிறைஞ்ச உலகம் தான் இந்த பௌதீக லோகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. துவந்தம் அப்படிங்கிறது இந்த சீத்த உஷ்ண, அதாவது குளிர்காலம் இருக்கும், கோடை காலம் இருக்குது. அதுக்கப்புறம் சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு.
அப்புறம் லாபம் இருக்கு, நஷ்டம் இருக்கு. ஆண் பெண் இந்த மாதிரி எல்லாமே ரெட்டையா இருக்கு இந்த உலகத்துல. நம்ம எதுல இருந்தும் தப்பிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு நேரம் நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, அடுத்த நிமிஷத்துல காரணம் இல்லாம சில சமயம் வருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ நினைச்சு வருத்தப்படுறோம். நம்மளே மனசை போட்டு குழப்பிக்கிறோம், சிக்கல் பண்ணிக்கிறோம். சில சமயம் நம்ம இது ஏற்கனவே இதையும் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து 3 விஷயங்கள் மூலியமா வரும். அதாவது மொத்தம் 8 விஷயங்கள், இல்ல 7 விஷயங்கள். ஜென்மம், மிருத்து, ஜரா, வியாதி. பிறப்பு, இறப்பு, வயோதிகம், முதுமை, ஆமா வயோதிகம், வியாதி. இந்த 4 விஷயத்தினால நம்மளுக்கு பிரச்சனை வருது. பிறந்தங்கிட்டு தான் அடுத்தடுத்து பிரச்சனைகளே வருது. அப்புறம் இறந்தாலும் ஏதாவது பிரச்சனை, இறக்குறதும் ஒரு பிரச்சனையா நம்ம பாக்குறோம், நம்மளோ இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்களோ. அது அப்புறம் பிறப்பு இருந்ததுன்னா உடல் வயசாக தான் செய்யும், அப்ப அதுவும் பிரச்சனை, நம்ம யாராவது சார்ந்து இருக்கணும். வியாதி வந்ததுன்னா அதுவும் பிரச்சனை, செலவு இருக்கும், மறுபடியும் யாராவது சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சது செய்ய முடியாம போகும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது எல்லாமே துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பௌதிக லோகத்துல. அடுத்தது இன்னொரு 3 விஷயங்கள் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறது. நிரந்தரமா இந்த 4 விஷயம் பிரச்சனை கொடுக்குது. இன்னொரு 3 விஷயங்களும் நிரந்தரமா பிரச்சனை கொடுக்குது. என்னன்னா ஆதி ஆத்மீக, ஆதி பௌதீக, ஆதி தெய்வீக அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆதி ஆத்மீகன்னா நம்ம உடலாலேயோ நம்ம மனசாலேயோ நம்மளுக்கு பிரச்சனை வர்றது. அது உங்களுக்கே தெரியும். எதையாவது ஒண்ணு சாப்பிட்டுருப்போம், கண்டதை சாப்பிட்டுருப்போம், அடுத்த நாள் வயிறு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நல்லா தண்ணி குடிக்காம வெயில் அலைஞ்சிருப்போம், தண்ணி தாகம் அடிச்சு தண்ணி குடிக்காதனால நம்ம தலைவலி வந்து கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட மனசே நம்மளை போட்டு இதுவா இருக்குமோ, அவன் இப்படி பண்ணியிருப்பானோ, இவன் இதை சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மனசை போட்டு குழப்பிட்டு நம்மளுக்கு அந்த சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் நம்மளே உருவாக்கிக்குவோம். இல்லை யாராவது பண்ணா இதனால தான் பண்ணியிருப்பாங்களோ நம்மளே கற்பனையில, இல்லை உண்மையா கூட இருக்கலாம், ஆனா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம், அதுல பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது ஆதி பௌதீக, மற்றவங்களால பிரச்சனை வரலாம். மற்றவங்கனாலன்னா மற்ற ஜீவராசிகள், அது மிருகங்களாகவும் இருக்கலாம், கொசுவாகவும் இருக்கலாம். நேற்றுக்கு கரண்ட் கட் ஆயிருச்சு, நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை, ஃபேன் இல்லை, அப்புறம் மழை வேற, தூக்கம் போயிடுச்சு, பழக்கம் இல்லை. அந்த மாதிரி தூங்கி பழக்கப்பட்டிருந்ததுன்னா ஈஸியாக இருந்திருக்கும். எப்பவும் போல் ஒரு நாள் எப்பவுமே இப்படிதான் வாழ்றோம்னா அந்த நாள் ஒன்றும் பெரிய வித்தியாசமா இருக்க போறதில்ல. நம்ம அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லயே இருந்து எப்பவுமே ரொம்ப வசதியாவே இருந்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், இந்த மாதிரி சில சிக்கல் வரும்போது உடனே பாதிப்பாகுது மனம், உடல் அப்படின்னு. ஆனா அந்த மனப்பக்குவம் வரணும். நம்ம பகவான் நம்மளுக்கு எது கொடுத்தாலும், நம்மளுக்கு அது ஒரு சிக்கலை கொடுத்தாலும் சரி, ஒரு இந்த மாதிரி ஒரு சோதனைகள் கொடுத்தாலும் சரி, சின்ன சின்ன சோதனைகள் கொடுத்தாலும் அது பகவானோட கருணையா பிரசாதமா எடுத்துக்கிட்டு அதை நம்ம அனுபவிக்கணும். அப்ப அனுபவிக்கிற அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு வர்ற அளவுக்கு நம்ம பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மனப்பக்குவம் வந்ததுன்னா நம்மளுக்கு இந்த ஒரு சொர்க்கமும் நரகமும் வித்தியாசம் தெரியாது. எங்க இருந்தாலும் எது சொர்க்கம் பக்தர்களுக்குன்னா, பகவானை பத்தி பேசுற இடம் தான் சொர்க்கம், பகவானை பத்தி கேட்கிற இடம் தான் சொர்க்கம். எது நரகம்னா இது இல்லைன்னா அது நரகம். இதுதான் பக்தர்களுக்கு சொர்க்கம் நரகத்துக்குள்ள வித்தியாசம். ஆனா சாமானியப்பட்ட மக்களுக்கு எது சொர்க்கம்? வசதியா இருக்கணும், ஃபேனு, ஏசி, எலக்ட்ரிசிட்டி, தேவையான அளவுக்கு இல்லை தேவைக்கு அதிகமாகவே பணம், புகழ், பேர், அழகு, அப்புறம் வசதி, காரு, பங்களா, இதெல்லாம் இருந்தால் தான் சொர்க்கம்பாங்க. ஆனால் இத்தனை இருந்தவங்களே எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி பேப்பரில் வர்றதை பார்க்குறோம். பேப்பர் பார்க்கறதையே ஒரு கட்டத்தில் விட்டுட்டேன். ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது பேப்பரே படிக்க மாட்டேன். எது தனக்கு என் காதுக்கு என்ன வரணும்னு இருக்கோ அது தன்னால் வரும் செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். சில செய்திகள் எல்லாம் வரதான் செய்யும், அதை கேட்டுக்குவேன். யாராவது மூலியமாவோ இல்லை யாராவது சொல்கிறாங்க, கிளாஸில் சொல்கிறாங்க, இல்லை என் வீட்லேயே சொல்கிறாங்கன்னா நான் கேட்டுக்குவேன். ஏன்னா ரொம்ப பெருசா புதுசா எதுவும் நடக்கிறது இல்லை உலகத்துல. திரும்ப திரும்ப அதே தான் விஷயங்கள் நடக்குது. ஆட்கள் மாறுறாங்க, இந்த தேதிகள் மாறுது, அவ்வளவுதான். ஆனா விஷயங்கள் அதே தான் நடந்துகிட்டு இருக்குது. திருட்டு, கொள்ளை, அது இதுன்னு நடக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த என்ன சொல்ல வந்தேங்கிறது திருப்பி டாபிக் அது மறந்துடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இப்போ சீத உஷ்ண சுகதுக்குதாங்கிறது இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாவே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, புதுசா ஏதாவது ஒரு துக்கம் வருது இல்லை அசௌகரியம் வருது அப்படின்னா நம்ம மனது வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்குது இல்லையா? சிம்பிளாவே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எது வந்தாலும் அது பகவானோட அனுகிரகத்துல வருது அப்படிங்கிற புரிதல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது. அந்த மனப்பக்குவத்துக்கு
நம்ம அதுக்காக தான் ஸ்ரீமத் பாகவதமே எழுதப்பட்டது. எத்தனையோ கதாபாத்திரங்கள் நம்ம பாகவத்துல பார்க்க போறோம். அதுல வந்து பாண்டவர்கள் பட்ட கஷ்டமாகட்டும், குந்தி தேவி பாண்டவர்களோட தாய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சித்திரகேத்து எப்படி பக்தனானா, எப்படி நாரத முனி எப்படி பக்தரானாரு, அப்புறம் எத்தனையோ பேர், துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், இது மாதிரி ருக்மிணி தேவி, திரௌபதி, இவங்க எல்லா கதைகளையும் நம்ம கேட்க கேட்க நம்மளோட பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நம்ம அன்னைக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து மேல விமானத்துல பறந்துகிட்டு கீழே விஷயங்களை பார்க்கும்போது எல்லாம் குட்டி குட்டியா தெரியும். பெரிய பங்களா கூட, பெரிய மாடி கட்டடம் கூட குட்டியா தெரியும், கார் இன்னும் குட்டியா தெரியும். ஆனா நம்ம கீழே நின்றுட்டு பார்க்கும்போது எல்லாம் பெருசு பெருசா தெரியும். அந்த மாதிரி அந்த ஞானம் பக்தி வரும்போது நம்ம மேல் நிலைக்கு போயிடுறோம் இல்லையா, உயர்நிலையை அடையிறோம், அந்த மனதளவுல உயர்நிலையை அடையிறோம். அப்ப அந்த உயர்நிலையிலிருந்து நம்ம நம்மளுக்கு வர பிரச்சனைகளை பார்க்கும்போது, இப்ப நீங்களே பக்தி பண்ணிட்டு இருக்கீங்க, 10 வருஷமா பக்தி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்தி பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த பார்த்ததுக்கும், பக்தி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதே விஷயத்த பார்க்கறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசங்கள் தெரியும், ஒரு முதிர்ச்சி தெரியும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, பகவான் இருக்காரு அப்படிங்கிற அந்த ஸ்ரத்தை, அந்த நம்பிக்கை அதிகமா வந்தது உங்களுக்கு தெரியும், உணர்ந்திருப்பீங்க நீங்களே இல்லையா. அந்த புரிதல், அந்த ஞானம், பக்தி ஞானத்தை தான் நம்ம அதிகப்படுத்திக்கணும். அதுக்கு தினமும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப இதுல வந்து சொல்றாங்க, பிரபுபாதர் பொருளுரையில் சொல்றாங்க பாத்தீங்களா, வெயில் அதிகமா அடிக்குதுன்னா நம்மளுக்கு ஃபேன் தேவைப்படுது, குளிர் அதிகமா அடிச்சதுன்னா ஹீட்டர் தேவைப்படுது. இதுதான் வாழ்க்கை, மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கு. இத வந்து என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அப்படின்னா, திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்துக்கோ, பொறுத்து கொள்றதுக்கு முயற்சி செய்ய அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ அர்ஜுனன் எந்த அளவுக்கு ராஜகுலத்திலிருந்து வர்றவன், எவ்வளவு பெரிய குரு வம்சத்திலிருந்து வந்தவன், எவ்வளவு படிச்சிருக்கான், துரோணாச்சாரியார்கிட்ட எத்தனை கத்திருக்கான், பீஷ்மராச்சாரியார்கிட்ட எத்தனை கத்திருக்கான், பகவான் கிருஷ்ணர் கூட எத்தனை காலங்கள் கழிச்சிருக்கான், அவனுக்கே புரிதல் இல்லாம குழப்பத்துல இருக்கான். அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு சங்கமே இல்லாத போது நம்ம எத்தனை குழப்பத்துல இருப்போம். ஆனா நம்மளுக்கு பகவத்கீதை அர்ஜுனனுக்கு கிடைச்ச மாதிரிதான் நமக்கும் கிடைச்சிருக்கு, எந்த வித்தியாசமும் கிடையாது. அதை நம்ம ஒழுங்கா புரிஞ்சிட்டோம்னாலே அர்ஜுனன் எப்படி அந்த வழியில திருப்பியும் சத்திரிய வேலை என்னவோ அதை பண்ண போயிட்டானோ, அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம வேலையை பண்ணிட்டு பகவானை நடுநிலைப்படுத்திட்டு நம்மளை ஓரமா வச்சுக்குவோம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், பகவானை ஒரு ஓரமா வச்சுட்டு நம்மள நடுவுல வச்சிருக்கோம். வீட்டுல நான் தான் சென்டர், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும், நான் சொல்றதுதான் பண்ணணும், எல்லாரும் எனக்கு நான் வந்தோடனே எந்திரிச்சு நிக்கணும், இல்ல மரியாதை கொடுக்கணும், நான் சொல்ற வார்த்தைக்கு அவங்க சரின்னு தலையாட்டணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. எதிர்பார்ப்புகள் எப்பவுமே துன்பத்தை தான் கொடுக்கும். வாழ்க்கையில எதிர்பார்க்காம பகவான் எது கொடுத்தாலும் அதை வந்து நம்ம ஏத்துக்கணும். இப்போ அஹோபிலம் யாத்திரை நான் இப்போ ரீசெண்டா போயிட்டு வந்த புண்ணியம் கிடைச்சது, பகவானோட அனுகிரகம் கிடைச்சது, குரு பகவான் அனுகிரகம். நரசிம்மரை பாக்குறதுக்கு போனோம். அதனோட அனுபவம் வந்து ரொம்ப மிக சிறப்பா இருந்தது. அந்த இடமே வந்து பகவானோட பிரசன்ஸை நம்மளால உணர முடிஞ்சது அப்படின்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. அதுல வந்து சில அசௌகரியங்கள் சிலது வந்துட்டு போகதான் செஞ்சது. ஆனா அந்த பெரிய விஷயத்த நினைக்கும் போது அந்த சின்ன சின்ன அசௌகரியங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. இதே வந்து பக்குவம் இல்லாம நான் இப்பவும் எனக்கு பக்தியில பக்குவம் இல்லதான், இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு ரொம்ப தூரம் போகணும் பக்தியில. இப்ப வந்து ரொம்ப கத்துக்குட்டி தான், சின்ன குழந்தை கூட இல்லை இப்போ. ஆனாலுமே நான் முதல்ல இப்ப 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிருஷ்ண பக்தியை ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அந்த சமயத்துல இதே ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் போயிருந்தேன் அப்படின்னா நான் லோடா மூட்டை மூட்டையா குற்றம் சொல்லிட்டு இருந்திருப்பேன், இது அப்படி அது இப்படின்னு. இப்பவும் தான் ஏதோ சொல்றேன், பட் அப்ப வந்து இன்னும் லோடா சொல்லியிருப்பேன், லாரியா அது பிரச்சனைப்பா, இது பிரச்சனைப்பா, இது இல்ல அது இல்ல, என்ன அப்படி இருக்கு ஊரு, அது இதுன்னு. ஆனா இந்த சமயம் எனக்கு ஒரு குட்டி ஒரு முதிர்ச்சி தெரிஞ்சதை நானே பார்க்க முடிஞ்சது என்னாலேயே. இது நான் பெருமைக்காக சத்தியமா சொல்லல, இது எதுக்கு சொல்றேன்னா என்னோட வளர்ச்சி, பக்தியில ஒரு சின்ன வளர்ச்சி வந்து என்னால பார்க்க முடியுது. அது மாதிரிதான் நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அது நம்ம இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்துல, நம்மளே ஆராயறது, அதை வந்து விசாரணை பண்றது, எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் பக்தியில. பணத்துலதான் நம்ம பார்ப்போம், நார்மலா பார்த்தோம்னா இத்தனை இருக்கா அத்தனை இருக்கான்னு அந்த கணக்கு தான் பார்ப்போம். ஆனா நம்ம பக்தியில எந்த அளவுக்கு நம்ம நடந்து வந்திருக்கோம், எந்த பாதையை கடந்து வந்திருக்கோங்கிறது உட்கார்ந்து பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியங்களை கொடுக்கும்.
அப்ப பகவானோட திரு திருஸ்தலத்துல நம்ம போயிட்டு இருக்கோம், பயணிச்சுட்டு இருக்கோம். அப்ப வந்து செம்மண் வந்து மேல படுது, பயங்கரமா படுது, கண்கள்ல தலையில அப்படின்னு. ஏன்னா காடு பகுதி, பாறைகள் இருக்கு, அது மேலதான் ஏறணும். ஜீப்ல போறோம், அப்புறம் படிக்கட்டுலயும் போகணும். படிக்கட்டு இருக்கும், சில இடங்கள்ல படிக்கட்டு இருக்காது, பாறைகள் தான் இருக்கும். அது மாதிரி ஒரு கரடு முரடா தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல போயிட்டும் வந்திருப்பீங்க. நான் இதுதான் முதல் முறை என்னோட அனுபவம். அப்ப வந்து செம்மண்ணெல்லாம் படும்போது எனக்கு தோணுன முதல் விஷயம் என்னன்னா, இந்த புண்ணிய பூமியோட மண்ணு வந்து என் மேல படுறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும், பகவானோட அனுகிரகம் அப்படிங்கறது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் தூங்காம இரவுல இருக்கும்போது சில அசௌகரியங்கள், இது இல்ல, பவர் இல்லைல்ல, பவர் இருந்துச்சு, எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு, சில கொசுக்கடிகள் அந்த மாதிரி சின்ன சின்ன அசௌகரியம் இருக்கும்போது கூட எனக்கு தோணுது, பகவான் ஸ்தலத்துல நான் ஏதோ பாவங்களை கழிக்கிறேன். அது ஏதோ பெரிய அளவுக்கு கழிக்கல, ஏதோ குட்டி குட்டியா. ஏன்னா தூக்கம் போறதுங்கிறது ஒரு அசௌகரியம் தானே. அதுல ஏதோ ஒரு குட்டி அளவுக்கு ஒரு பாவத்தை கழிச்சனா ஒரு புண்ணியம், புண்ணியம் இல்ல, ஒரு பியூரிஃபிகேஷன், ஒரு தூய்மைப்படப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ந்தேன் நானு. இதே முதல்ல இருந்தா 12 வருஷத்துக்கு முன்னாடினா, என்னப்பா ஊருப்பா, கொசுக்கடி, அது இதுன்னு நான் அதை ஒரு புகாரா ஒரு லோடா சொல்லி இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நேற்றுக்கு இரவும் இதேதான், பகவானை பத்தி தான் நினைக்க தோணுச்சு. கரண்ட் இல்லை, நான் கோயிலில் தங்கியிருக்கேன் கொஞ்ச நாள், இது கிளாஸஸ் கொடுக்கறதுக்காக. அப்போ இந்த இங்கே நம்ம வீடு மாதிரி எதிர்பார்க்க முடியாது இல்லையா, இங்கே எவ்வளோ வசதி நம்மளுக்கு அவங்க செஞ்சு கொடுத்தாலும் அந்த கரண்ட் இயற்கையாக சில விஷயங்களை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது அந்த இருட்டு, உப்புசம், கொசு, மழை வேற இப்படி இருக்கும்போது, ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுனது என்னன்னா, தூக்கம் போயிடுச்சு. மங்களாரத்தி 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ண முடியாதோ, ஆனா பகவான் ஸ்தலத்துல இருக்கோம், பகவானோட கோயில்ல இருக்கோம். இப்ப கரண்ட் போனதுனால, இப்போ எனக்கு அசௌகரியம் ஏற்பட்டதுனால பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா பகவானை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து நான் எகெயின் சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்ல, இது நீங்க எல்லாருமே இதை விட பிரமாதமா பக்தி பண்ணுவீங்க. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு அந்த கோவமோ எனக்கு ஏமாற்றமோ வராம வேற மாதிரி ஒரு சின்ன ஒரு முதிர்ச்சி தான், இது பெரிய அளவுக்கு இல்லை, மறுபடியும் சொல்றேன். அது அது அதை நான் உணர்ந்தேன். ஏன்னா இங்க இருக்கிற பிரம்மச்சாரிகளுக்கு வந்து ஆக்சுவலா நான் பகவானை பத்தி நினைக்கலாம் அப்படிங்கறத விட, கரண்ட் போறதுக்கு முன்னாடி பகல்ல நினைச்சேன், பிரம்மச்சாரிகள் டெய்லிக்குமே இருட்டுல தான் தூங்குவாங்க, ஃபேன் இல்லாம தான் தூங்குவாங்க இங்க சேலத்துல இஸ்கான்ல. ஆனா இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் மனசார நினைச்சேன். அப்போ இது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பகவானுக்காக, சேவையில இவங்க எவ்வளோ தியாகங்கள் பண்றாங்க, எவ்வளோ உன்னதமான நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு பக்தி நல்லா வரட்டும் அப்படின்னு வேண்டிக்குவேன். நான் சிறந்த பக்தர்கள், நல்லா சேவை செய்யற பக்தர்களை பார்த்தா அவங்களுக்காக நான் அதிகமா வேண்டிக்குவேன், அவங்க நல்லா இருக்கட்டும். ஏன்னா எனக்கு தான் உடல்நிலை இப்படி இருக்கு, நம்மளாலதான் இவங்கள மாதிரி சேவை செய்ய முடியாது, அவங்களுக்காகனாவது நம்ம வேண்டிக்குவோம், பகவானை இன்னும் அதிகமா கருணை கொடு அவங்களுக்கு அப்படின்னு நான் வேண்டிக்குவேன். அது மாதிரி இவங்கள நினைச்சிட்டு இருந்தேன் அந்த அன்னைக்கு. அது நைட்டு எனக்கு கரண்ட் போய் ஒரு ஒரு ஹாஃப் ஆஃப் த நைட் எனக்கு தூக்கமே இல்லாத போது அவங்க தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. அப்போ கடவுள்கிட்ட நான் நன்றி சொன்னேன், பரவாயில்ல, எனக்கு வாழ்க்கையில ஒரு நாள் அவங்களோட அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, அப்ப அவங்க எந்த அளவுக்கு சிறந்த நிலையில பக்தியில இருக்காங்க, பரவாயில்ல. என்னால இதுவே அசௌகரியமா நினைக்கிறேன், ஆனா அவங்க டெய்லிக்கும் இதை தான் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த அன்னைக்கும் அவங்களுக்கு சொர்க்கமா தான் தூங்கியிருப்பாங்க, நம்மளுக்கு தான் அசௌகரியம், ஆனா அவங்களுக்கு டெய்லிக்குமே இப்படிதான் இருக்கிறதுனால இது வந்து வித்தியாசமான நாள் கிடையாது அப்படிங்கறத எனக்கு ஒரு புரிதலா அனுபவத்தை கொடுத்துருக்காரு பகவான் அப்படிங்கறத நான் ஏத்துக்கிட்டேன். சோ அந்த பக்தியில வந்து நம்ம முதிர்ச்சி பெற பெறதான் அதே பிரச்சனை தான் நம்மளுக்கு வரும், ஆனா நம்மளோட பாக்குற கண்ணோட்டம் வேற மாதிரி ஆகிட்டே இருக்கும். இதை நோக்கிதான் நம்ம போகணும். பகவான் அதான் சொல்றாரு, திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்து கொள்ள முயற்சி செய்ய. அதுவே நம்மளோட சுக துக்கங்கள், நம்மளோட அசௌகரியங்கள், நம்மளோட இன்பங்கள் எல்லாத்தையுமே பகவானோட பாத கமலத்துல ஆஃபர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து திருப்தியா இருக்கும். நம்மளுக்கு வந்து மண்டையில ஒரு கணம் குறையும், அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டோம் இல்லப்பா, அவ்வளவுதான், என் பிரச்சனை முடிஞ்சுது, நம்ம சேவையில அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிற அந்த இது வந்துரும். ஸோ இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா இப்போ? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணமா. ஒரு விஷயம் சொல்றேம்மா. சொல்லுங்க மாதாஜி. நம்ம குரூப்ல மாலினிகாவும் பிருந்தாமாவும் இருக்காங்கல்ல. சரிங்க மாதாஜி. அவங்க 2 பேரும் நான் சொன்னேன் இல்லம்மா, சேந்தமங்கலம் ஜமீன் சாமிஜி இருந்தாரு, அவரு பேர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர்.
கிருஷ்ணமூர்த்தி சுவாமி எங்க சித்த வைத்தியர். அவரு வந்து சரிங்க மாதாஜி. அவரு 101 வயசுலதாம்மா இறந்தாரு. சரிங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் டிவோட்டி அவங்களுக்கு வந்து. சரி. அவங்களும் சேர்ந்து அவங்க இறந்தப்ப இன்ன வரலுமே அவங்களுடைய இத வந்து கோவில வந்து பத்ரிநாத்ல வந்து கட்டியிருக்காங்கம்மா. அந்த பிருந்தாவனத்துல மாலினி அக்கா வீட்லயே வச்சு பூஜை பண்ணி. சரிங்க மாதாஜி. 3 நாள் வந்து அங்கதான் அக்கா வீட்டுலதான் திதி நடக்கும்.